ஈரான் குறித்த தனது இலக்குகளை எய்திய பின்னர் யுத்த நிறுத்தத்திற்கு இணங்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானிடமிருந்து இஸ்ரேலிற்கு உருவாகியுள்ள இருப்பு குறித்த இரட்டை ஆபத்துகளான அணு ஆயுத ஆபத்து மற்றும் கண்டங்களிற்கு இடையிலான ஏவுகணை ஆபத்து ஆகியவற்றை அகற்றியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் இராணுவ தலைமைக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளோம், அந்த நாட்டில் பல இலக்குகளை அளித்துள்ளோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அதனை தயவு செய்து மீற வேண்டாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் 3 அணு ஆயுத தளவாடங்கள் மீது குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடியான தாக்குதலை நடத்தியிருந்தது. இதனை அடுத்து நேற்றிரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீதும் ஈரான் அதிரடியான ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அதனை மீற வேண்டாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.